ஹாய் அன்பு நெஞ்சங்களே! உடம்புல இருக்கு ஜீனு, நான் வந்த டைம் மணி இப்போ 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம முடிய வளர வைக்கிறதுக்கான முக்கியமான வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்களும் இத பார்க்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. நம்ம முடி கண்டிப்பா வளரும். வளர வைக்கிறதுக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போடுறோம். நீங்களும் பாருங்க. யூஸ் பண்ணி பாருங்க. உங்க முடி தன்னால வளரும். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம்னு பார்க்கலாம். என்னடா இது இட்லிக்கு தொட்டுக்கிற புதினா சட்னியா, இல்ல மல்லி சட்னியா அரைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு நெனைக்கிறீங்க. ஆனா இது இட்லிக்கு தொட்டுக்கிற மல்லி சட்னியோ, புதினா சட்னியோ இல்லைங்க. நம்ம முடிய கொழு கொழுன்னு அடர்த்தியாவும், ஷைனிங்காவும், லாங் ஹேராவும் தலையில உள்ள பொடுகெல்லாம் நீக்கி, ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் பண்ணி, நம்ம முடிய நல்ல அழகா குரோத்தா வளர வைக்கிறதுக்கு தான் இந்த ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் சாதாரண ஹேர் பேக் இல்லங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேர் பேக். அப்படியான பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கிறோம். இந்த ஹேர் பேக்க நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, வறட்சியா கிடக்க உங்க தலைமுடி வந்து நல்ல பசுமையாவும், அடர்த்தியாவும், அழகாவும் வளரும். ஆதாரம் இருக்கா? அப்படின்னு விளம்பரத்துல கேட்கிற மாரி கேட்காதீங்க. ஆதாரம் நீங்க தாங்க. யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஆதாரம் தெரியும். அதாவது சேதாரம் இல்லாம உங்க முடி ஆதாரமா நல்லா வளர்ந்திருக்கும். நீங்களே ஆதாரத்த உணர்வீங்க. என்னடா இவன் ஆதாரம், சேதாரம்ங்கிறான். ஒருவேள பார்ட் டைமா நகை கடையில வேலை பார்த்துருப்பானோ அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பவரான இந்த ஹேர் பேக்கு என்னெல்லாம் தேவை? முதல் ஹீரோ யாரு? முதல் ஹீரோ யார் என்ட்ரி குடுக்குறா அப்படின்னு பார்க்கலாம். வாங்க மொத ஹீரோ என்ட்ரி குடுக்க டைம் வந்துருச்சு. வாங்க மொத ஹீரோ வந்துட்டாரு. யாருன்னா நம்ம பாசிப்பயிறு தான். பாசிப்பயிறு வந்து யாருமே இவங்களுக்கு செட் ஆவாது, அவங்களுக்கு செட் ஆவாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா விதமான ஹேர் டைப் உள்ளவங்களுக்கும் இந்த பாசிப்பயிறு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருமே இத தவிர்க்க முடியாது. எனக்கு செட் ஆவாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாரும் இத தயக்கம் இல்லாம கண்டிப்பா எடுத்துக்கிடலாம். இந்த பாசிப்பயிர நீங்க பச்சையா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இது. ஆனா நீங்க வந்து இத வேக வச்சு சாப்பிடக்கூடாது. அதே மாரி எண்ணெயிலயும் வறுத்து வச்சு சாப்பிடக்கூடாது. இந்த பாசிப்பயிர நீங்க முகத்துக்கு பொடி பண்ணி போட்டீங்கன்னா, ரொம்ப ஷைனிங் குடுக்கும். முகம் வந்து அவ்வளோ பொலிவா தெரியும். அப்புறம் அந்த பாசிப்பயிர்ல நார்ச்சத்து அதிகமா இருக்குது. நார்ச்சத்து இருக்கனால உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் அந்த பாசிப்பயிர நீங்க ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உடம்புக்கு தேவையான புரதச்சத்து எல்லாமே இதிலிருந்து கிடைச்ச மாரி இருக்கும். உங்களுக்கு பாசிப்பயிறு வந்து உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு தன்மையும் இருக்குது. இதுல அதுவும் செய்யும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாவும் இது செயல்படும். இப்படி உடம்புக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்ம பாசிப்பயிர்ல கிடைக்குது. அப்புறம் நம்ம பாசிப்பயிரோட முக்கியமான இன்னொரு வேலை இருக்கு. அதாவது ரத்த ஓட்டத்த சீரா வச்சுக்கிடும். ரத்த ஓட்டம் சீரா இருந்தாலே நம்ம முடி வந்து தன்னால வளரும். முடி வளர்ச்சிய தூண்டும் இந்த பாசிப்பயிறு. இதனால நீங்க வந்து பாசிப்பயிறு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து முடி வந்து ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சி வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ஹேர் பேக்குக்கு தேவையான 1 கப் வந்து நம்ம பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். பாசிப்பயிறு வந்து 1 கப் எடுத்து நான் தண்ணீல நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அதாவது நல்லா தண்ணீல வந்து முங்குற மாரி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா முங்குற மாரி நல்ல பாசிப்பயிறு நனையிற மாரி வச்சுக்கோங்க. இது நான் 1 நாளைக்கு முன்னாடியே நாளைக்கு செய்றேன்னா, இன்னைக்கு நைட் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இல்ல உங்களுக்கு 1 நாள் வைக்க முடியலன்னா, ஒரு 5 மணி நேரம்னா வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் போதும். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஊற வச்சாச்சு. நம்ம அடுத்து என்ன பொருள் பார்க்கலாம்னா, அடுத்த ஹீரோ யாருன்னா, வாங்க அப்ப அந்த ஹீரோ பார்க்க டைம் வந்துருச்சு. வாங்க அந்த ஹீரோ யாருன்னு பார்க்கலாம். அடுத்த ஹீரோ யாருன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹீரோ தான் கருவேப்பிலை. அதாவது கருவேப்பிலை இல்லாத ஹேர் பேக்கே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சத்து கொண்ட இந்த கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு இன்டேக்கா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டேக்கா எடுக்கலாம், அவுட் டேக்காவும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து உங்களுக்கு இன்டேக்கா எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சத்து இருக்குது. அதனால இன்டேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. தினமும் கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்டிப்பா குறையும். கருவேப்பிலை வந்து உங்களுக்கு முடிய வளரையும் தூண்டும், ஹேர் ஃபாலையும் தடுக்கும், உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கும், முடி வந்து கருகருப்பா வரும், கிரே ஹேர் வந்து உங்களுக்கு இல்லாம ஆக்கும். கருவேப்பிலைல இரும்புச்சத்து அதிகமா இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு முடி வளர்ச்சிய தூண்டும். கண்டிப்பா உங்களுக்கு முடி குரோத் குடுக்கும். இப்ப நம்ம கருவேப்பில பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஹீரோ வரப்போறாரு. அடுத்த ஹீரோ என்ட்ரி ஆன டைம் வந்துருச்சு. அடுத்த ஹீரோ யாருன்னா, வேற யாரும் இல்ல. நம்மளுக்கு அவரும் அறிமுகமானவர் தான். செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூ வந்து நான் வந்து நேத்தே எடுத்து வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் வாடியிருக்கு. நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ வாடினாலும் அதோட குணநலன்கள், பண்புலாம் மாறாம அப்படியே தான் இருக்கும். அதோட சத்து அப்படியே தான் இருக்கும். செம்பருத்தி பூ இருக்குன்னா நம்ம முடி வந்து ஷைனிங் குடுக்கும். செம்பருத்தி பூ வந்து நம்ம முடிய ஷைனிங் குடுத்து நம்மள அடர்த்தியாவும், முடிய நல்லா வளர வைக்கும். ஹேர் ஃபாலையும் நீக்கும். செம்பருத்தி வந்து நமக்கு முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தேவையான 3 பொருளும் எடுத்தாச்சு. 3 ஹீரோ என்ட்ரி ஆகி குடுத்து இதில நமக்கு வந்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம ஒரு மிக்ஸியில போட்டு அரைச்சு ரெடி பண்ணிக்கிட்டோம்னு வைங்களேன், ஹேர் பேக் ரெடி ஆயிரும். வாங்க அத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஊற வச்ச அதாவது பாசிப்பயிறு ஊற வச்சோம் பார்த்தீங்களா, 1 கப்பு அத வந்து அப்படியே எடுத்து மிக்ஸர்ல வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை எடுத்து போட்டாச்சு. கருவேப்பிலை வந்து உங்களுக்கு 2 கைக்குத்து எடுத்து போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. உங்க முடிக்கு எவ்வளோ அளவு தேவையோ அது மாரி போட்டுக்கோங்க. செம்பருத்தி பூவும் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம 3யும் வந்து எடுத்து போட்டு மிக்ஸி ஜார்ல வந்து நல்லா மையா அரைச்சுட்டோம்னா, நம்மளுக்கு பேஸ்ட்டா கிடைச்சிரும். நம்ம முடிக்கு வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ற அளவு கிடைச்சிரும். இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்தாச்சு. பாருங்க நம்மளுக்கு அந்த சொன்ன மாரி பேஸ்ட்டா கிடைச்சிருச்சு. இது உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி வேணா சேர்த்து தலைக்கு அப்ளை பண்ற மாரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டா இருக்கு. நீங்க வேணா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உங்க தலைக்கு அப்ளை பண்ற மாரி ரெடி பண்ணிக்கோங்க. தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு, நீங்க ஒரு 1/4 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் வந்து தலையில வச்சுக்கோங்க. தலையில வச்சுட்டு நீங்க வந்து நல்லா கிளீனா
தேய்ச்சி குளிச்சு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க தலையில உள்ள டேண்ட்ரஃப்லாம் போயிரும். உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கும். முடி வந்து அடர்த்தியா வளரும். ஹேர் ஃபால் இருந்தாலும் இதோட ஸ்டாப் ஆயிரும். நீங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் ரிசல்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த ஒரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.